எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டாப் 15 கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நம்ம இப்போ வரப்போகிற குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாமுக்காக லாஸ்ட் 1 இயர்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 15 கொஸ்டின் வந்து டெய்லி பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது வந்து Day 4 வீடியோ. ஸோ ஏற்கனவே 3 டேஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். இது தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமே, 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் குரூப் 1க்கு, குரூப் 4க்கு கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கான டாப் 15 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலக பட்டினி குறியீடில் 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 105வது இடம். ஸோ பார்த்தீங்கன்னா உலக பட்டினி குறியீடு, அதாவது ஹங்கர் இண்டெக்ஸில் போன வருஷம் 2024ஆம் ஆண்டுக்கான இண்டெக்ஸில் நம்ம இந்தியா வந்து 105வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஹங்கர் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்த மனிதநேய அமைப்பான கன்சர்ன் வேர்ல்டு வைட், அப்புறம் ஜெர்மன் நாட்டு நிறுவனமான வேர்ல்டு ஹங்கர் லைஃப் அப்படிங்கிற 2 அமைப்புகள் இணைந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹங்கர் இண்டெக்ஸை. ஸோ மொத்தமாக ஒரு 127 நாடுகளை வந்து தரவரிசைப்படுத்தியிருக்காங்க இந்த பட்டினி குறியீட்டில். இதில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 105வது இடத்த பிடிச்சிருக்கு. அதாவது 27.3 புள்ளிகளை பெற்று நம்ம இந்தியா 105வது இடத்த பிடிச்சிருக்கு. இதுக்கு முந்தைய வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா 111வது இடத்துல இருந்தது. இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்கு 105வது இடத்துக்கு. ஸோ எதன் அடிப்படையில் இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு, குழந்தைகள் இறப்பு, இது போன்றவற்றின் அடிப்படையில் தான் ஹங்கர் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியா 105வது இடத்துல இருக்குது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகள் பார்த்திங்கன்னா ஒரு 42 நாடுகள் வந்து தீவிரமான பகுப்பாய்வு பிரிவில் இடம்பெற்றிருக்கு. ஸோ 2023 இந்தியா 111வது இடத்துல இருந்துச்சு. அடுத்து ரீசன்ட் நியூஸ் பாருங்க, வாகன உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. நெட்வொர்க் தயார் நிலை குறியீட்டுல இந்தியா 36வது இடம். ராணுவத்துக்கு அதிகமாக செலவிடக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 5வது இடம். பயங்கரவாத பட்டியலில் இந்தியா வந்து 14வது இடத்துல இருக்கு. காற்று மாசு பட்டியலில் இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. பேச்சு சுதந்திர குறியீட்டுல இந்தியா 24வது இடம். அடுத்து உலக அளவுல வாகனம் ஓட்டுவதற்கு ஆபத்தான நாடுகள் பட்டியலில் தென்னாப்பிரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. உங்களுக்கான கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம், உலக மகிழ்ச்சி குறியீடு வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஏற்கனவே நம்ம Day 1 கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம் டாப் 15 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில். சரி, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ள யாருடைய தலைமையிலான ஒரு நபர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது? ஆன்சர் எம் சத்யநாராயணன். ஸோ இப்போ 3 குற்றவியல் சட்டங்கள், அதாவது ஆங்கிலேயர் காலத்துல இருந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக 3 புதிய குற்றவியல் சட்டங்களானது இயற்றப்பட்டு அது போன வருஷம் ஜூலை 1 தேதி அமலுக்கு வந்திருக்கும், நம்ம பார்த்திருப்போம். அந்த 3 குற்றவியல் சட்டங்கள்ல நம்ம மாநிலத்தில் செயல்படுத்தும் வகையில் எந்தெந்த விஷயங்கள்ல திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக தான் எம் சத்யநாராயணன் அவர்கள்ல ஒரு தலைமையில ஒரு நபர் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ கவனிங்க, ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்த இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டங்கள், இந்த 3 சட்டங்களுக்கு மாற்றாக தான் பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டங்கள்ல நம்ம மாநிலத்தில் செயல்படுத்துறதுக்கு என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது குறித்து பரிந்துரைகளை வழங்குறதுக்காக எம் சத்யநாராயணன் அவர்கள் தலைமையில ஒரு குழு, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தான் இந்த எம் சத்யநாராயணன். அவர் தலைமையில 1 மாதத்துக்குள்ள பரிந்துரை வழங்கும் வகையில ஒரு நபர் குழுவானது அமைக்கப்பட்டது. அடுத்து 3வது கேள்வி, பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2000. ஸோ 2000ஆம் ஆண்டுல தான் பிரதமருடைய சாலை கிராமப்புற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. கிராமப்புற சாலை திட்டம் அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் வந்து 2000ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 4th ஃபேஸ் 4ஆம் கட்டமானது செயல்படுத்துறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ சாலை வசதி இல்லாத ஒரு 25,000 கிராமங்களுக்கு சாலை வசதிகளை ஏற்படுத்தி தரணும், போக்குவரத்து இணைப்புகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமுக்கு இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 62,500 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை வசதியானது ஏற்படுத்தி தர போறாங்க ஒரு 25,000 கிராமங்களுக்கு. ஸோ இந்த 4ஆம் கட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடியில் செயல்படுத்த போறாங்க அப்படின்னா 70,125 கோடி செலவில் 2024 to 25லேருந்து 2028 to 29ஆம் ஆண்டு வரைக்கும் செயல்படுத்த போறாங்க.
ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2000ஆம் ஆண்டு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பிரதமரின் கிராமப்புற சாலை திட்டம் அப்படின்னும் கேட்கலாம், அல்லது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா அப்படின்னும் கேட்கலாம். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் PMGSY அப்படிங்கிறது. இது வந்து 2000ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி தொடங்கினாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் ஃபேஸ் எப்போ அப்படின்னா 2013. தேர்ட் ஃபேஸ் வந்து 2019ஆம் ஆண்டுல. ஃபோர்த் ஃபேஸ் வந்து இப்போ 2024 to 25 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வருகிறது? ஆன்சர் 2029ஆம் ஆண்டு. ஸோ மகளிர் இடஒதுக்கீடு சட்டம், அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையிலும் சரி மக்களவையிலும் சரி ஒரு 33% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகளிர் இடஒதுக்கீடு சட்டமானது இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னா நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த சட்டத்தோட பேரை. ஸோ எதுக்காக? பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படி, அதாவது அரசியல்ல பெண்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சட்டமானது இயற்றப்பட்டது, நாரி சக்தி வந்தன் அதிநியம். இது 2023 இந்த சட்டத்தை வந்து இயற்றிட்டாங்க. ஆனா இது எப்போ அமலுக்கு வரும் அப்படின்னா 2029ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்தலில் தான் அமலுக்கு வரும் சொல்லியிருக்காங்க. இது அமலுக்கு வந்ததுல இருந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு செல்லும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 15 இயர்ஸ்க்கு இந்த சட்டமானது செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் தொடர்வதாக இருந்தால் அது மத்திய அரசு முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ இது எத்தனையாவது திருத்த சட்டம்? மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிறது எத்தனையாவது திருத்த சட்டம் அப்படின்னா 106வது அரசமைப்பு திருத்த சட்டம் தான் இந்த மகளிர் இடஒதுக்கீடு சட்டம். அடுத்து 5வது கேள்வி, CRPF-இன் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஞானேந்திர பிரதாப். அதாவது CRPF அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது நம்ம என்ன சொல்றோம் CRPF அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்றோம், மத்திய ரிசர்வ் போலீஸ் படை. இதோடைய தலைமை இயக்குனராக யார் இப்போ நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா ஞானேந்திர பிரதாப் சிங் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவர் இந்த ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து அசாம் மாநில காவல்துறை தலைவராக இருந்திருக்காரு. 1991ஆம் ஆண்டு அசாம் மேகாலயா பிரிவு IPS அதிகாரி தான் இந்த ஞானேந்திர பிரதாப் சிங். ஸோ இவர் தான் இப்போ இந்திய மத்திய ரிசர்வ் காவல் படையுடைய தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ரிசர்வ் காவல் படையை பத்தி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல யார் இருந்தாங்கன்னா அனிஷ் தயால் சிங் தான் இந்த பொறுப்புல இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த பொறுப்பு அதிகாரியா விதுல் குமார் நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு தற்காலிகமா. இப்போ முழு நேர தலைவராக முழு நேர தலைமை இயக்குனராக ஞானேந்திர பிரதாப் சிங் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அப்படிங்கிறது 1939ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஹெட் குவார்ட்டர் வந்து புதுதில்லியில இருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ், ரிசர்வ் வங்கியுடைய புதிய கவர்னராக RBI நியூ கவர்னரா சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துறை தலைவராக வே ராமசுப்ரமணியன் நியமிக்கப்பட்டிருக்காங்க. வருவாய்த்துறை செயலராக அருணேஷ் சாவ்லா நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியன் ஆயில் நிறுவனத்துடைய தலைவராக சுமன் குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் பெண் மத்திய சட்ட செயலாளராக அஞ்சுருதி ராணா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னா கிறிஸ்டி கவன்ட்ரி. அது நிதி செயலராக அஜய் சேத் நியமிச்சிருக்காங்க. நிதி ஆயோக்குடைய முழு நேர தலைவர் ராஜீவ் கௌபா. தாட்காவுடைய தலைவராக இளையராஜாவை நியமிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, ஆசிய வளர்ச்சி வங்கியில் 69வது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் B இஸ்ரேல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிய வளர்ச்சி வங்கி இருக்கு இல்லையா, அதில் 69வது உறுப்பு நாடாக இஸ்ரேல் வந்து இப்போ இணைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியில் இணைந்த 69வது உறுப்பு நாடு. அது மட்டும் இல்லாமல் 20வது பிராந்தியம் அல்லாத உறுப்பினராகவும் இஸ்ரேல் வந்து இருக்கு. இப்போ ஆசிய வளர்ச்சி வங்கி பத்தி பார்த்தோம்னா இது 1966 டிசம்பர் 19ஆம் தேதி நிறுவப்பட்டது. இது ஒரு பிராந்திய மேம்பாட்டு வங்கி. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலால இருக்கு. இதோட தலைவராக மசாட்சுகு அசகாவா இருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா பிரிக்ஸ்ல புதுசாக தான் ஒரு 5 நாடுகள் இணைஞ்சிருக்கும். அதாவது 10வது உறுப்பு நாடா இந்தோனேஷியா இணைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா இந்த 4 நாடுகள் இணைஞ்சிருக்கும். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்லேயே அப்படிதான் ரீசெண்டாக தான் ஈரான், பெலாரஸ் ஆகிய நாடுகள் இணைஞ்சிருக்கு. மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா 10 நாடுகள் இருக்கு. பிரிக்ஸ்லையும் 10 நாடுகள் இருக்கு. G20ல 21வது உறுப்பு நாடாக ஆப்பிரிக்க யூனியன் இணைஞ்சிருக்கு. இதுல 55 நாடுகளை கொண்டதான் ஆப்பிரிக்க யூனியன் அப்படிங்கிறது. 7வது கேள்வி, CP ராதாகிருஷ்ணன் எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவுடைய ஆளுநராக தான் இப்போ CP ராதாகிருஷ்ணன் வந்து இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜார்க்கண்டுடைய ஆளுநராக இருந்தாரு.
ஸோ இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வந்து மகாராஷ்டிராவுடைய ஆளுநர், ஜார்க்கண்டுடைய ஆளுநராக சந்தோஷ்குமார் கங்வார் வந்து இருக்காரு. அடுத்து தெலுங்கானாவுடைய ஆளுநராக ஜிஷ்ணுதேவ் வர்மா, அடுத்து புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆளுநர் பற்றி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்தெந்த பிரிவுகளில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா 152லேருந்து 162 வரைக்கும் ஆளுநர் பற்றி இருக்கு. அதில் 153 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்கலாம். ஒரு ஆளுநர் தான் ஒரு மாநிலத்துக்கு இருக்கணும், அவர் வந்து 2 மாநிலத்துக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மென்ஷனும் அந்த ஆர்டிக்கல்ல குறிப்பிட கிடையாது. ஸோ ஒரு மாநிலத்து ஆளுநர் 2 மாநிலத்துக்கும் இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சட்ட விதி 154 படி பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரம் அப்படிங்கிறது ஆளுநர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதாவது ஆளுநர் வந்து நேரடியாவோ அல்லது துணை அதிகாரிகள் மூலமாவோ மறைமுகமாக நிர்வாக கடமையை ஆற்ற முடியும். அதான் வந்து ஆர்டிகல் 154. ஆர்டிகல் 155 படி குடியரசுத் தலைவரால் மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறாங்க. சட்ட விதி 156 படி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட அவர் வந்து பதவியை ராஜினாமா செய்வதாக இருந்தால் அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலாம். இல்லைன்னா 5 இயர்ஸ்க்கு அந்த பொறுப்புல இருப்பாரு. அடுத்த ஆளுநர் நியமிக்கப்படலாம். அடுத்த உத்தரவு வர வரைக்கும் அவர் அதிலே கூட கண்டினியூ பண்ணலாம். புதிய ஆளுநர் பதவி ஏற்கும் வரைக்கும் பதவியில தொடர முடியும். அடுத்த ஆர்டிகல் 157 படி பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆகுவதற்கான தகுதிகளானது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது நிறைவடைந்திருக்கணும். இதெல்லாம் வந்து ஆளுநர் ஆவதற்கான தகுதிகள். அதை பத்தி 157ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து 8வது கேள்வி, 2025ஆம் ஆண்டின் உலகின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய பெண் யார்? ஆன்சர் பூர்ணிமா தேவி பர்மன். ஸோ பூர்ணிமா தேவி பர்மன் தான் 2025ஆம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. ரீசெண்டாக டைம் முதல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உலகின் சிறந்த பெண்கள் பட்டியல். அதில் அசாமை சேர்ந்த வனவிலங்கு ஆர்வலரான பூர்ணிமா தேவி பர்மன் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அதாவது இதில் ஒரு 13 பெண்கள் வந்து இந்த டைம் இதோடைய சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அதில் இந்தியாவிலேருந்து அசாம் மார்டின், பூர்ணிமா தேவி பர்மன் இருக்காங்க. ஸோ எதுக்காக இவங்க இடம்பெற்றிருக்காங்கன்னா ஒரு ஹர்கிலா அப்படிங்கிற ஒரு நாரை இனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கான இவங்களுடைய முன்னெடுப்புகளுக்காக தான் இவங்க அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ ஹாலிவுட் நடிகை நிக்கோல் கிட்மனும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிசல் பெலிகாட் இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டில் போதைப் பொருள் கொடுத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ பெண்களுடைய நல போராளியாக இவங்க மாறி இருக்காங்க. ஜிசல் பெலிகாட் அவங்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி, மகாசாகர் கொள்கையை அறிவித்தவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றிருப்பாங்க. அங்கே தான் வந்து இந்த மகாசாகர் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மொரிஷியஸ்ல தான் சாகர் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதாவது என்னன்னா இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பாதுகாப்பு வழங்குறது, அங்கே உள்ள நாடுகள்கிட்ட வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்காக சாகர் கொள்கையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி தெற்குலக நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த தெற்குலக நாடுகளில் பாதுகாப்பு, வளர்ச்சி, வர்த்தகத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இப்போ மகாசாகர் கொள்கையானது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மகாசாகர் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்னன்னா பிராந்தியங்களுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம். ஸோ அந்த தெற்குலக நாடுகள்கிட்ட பாதுகாப்பு வழங்குறது, வளர்ச்சியை ஏற்படுத்துறது, அந்த நாடுகள்கிட்ட முழுமையான முன்னேற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் மகாசாகர் கொள்கை. அதை மொரிஷியஸ்ல பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காங்க. தெற்குலகு அதாவது குளோபல் சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்குலகுனா வளர்ச்சி அடையாத வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். அதாவது குளோபல் நார்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வளர்ந்த நாடுகள் தான் நார்த்தில் இருக்காங்க. ஸோ இந்த டிவிஷன் பிரிக்கிறோம் இல்லையா, இந்த கலர் வந்து குளோபல் சவுத், மேலே உள்ளது வந்து குளோபல் நார்த். ஸோ இந்த குளோபல் சவுத்தில் வருது இல்லையா நாடுகள், அந்த நாடுகளுக்காக தான் இந்த மகாசாகர் கொள்கை. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த தெற்குலக நாடுகளுக்கு வந்து தொழில்நுட்ப பகிர்வு, மானியங்கள், கடன் ஆகிய சலுகைகளை இந்தியா வழங்கும் இந்த கொள்கை படி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது கேள்வி, சிறுநீரகம் காப்போம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2023. ஸோ சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படுது இல்லையா, ஸோ அதை முன்கூட்டியே கண்டறியணும் அப்படின்னா பரிசோதனைகள் நடத்தணும். ஸோ அந்த மாதிரி சிறுநீரக பரிசோதனைகளை இலவசமாக மேற்கொள்வதற்காக தான் இந்த சிறுநீரகம் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது 2023 ஜூலை 11ஆம் தேதி சேலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அனைத்து சுகாதார நிலையங்கள்லையுமே பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்படுகிறது, சிறுநீரக பரிசோதனைகள். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு இருக்குன்னா அதை முன்கூட்டியே பரிசோதனை மூலமாக கண்டறிஞ்சு அதுக்கான சிகிச்சைகளானது வழங்கப்படுகிறது. அடுத்த ரீசனாக தான் உலக சிறுநீரக நல தினமானது கொண்டாடப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், மார்ச் 13ஆம் தேதி இந்த வருஷம் கொண்டாடி இருக்கோம். ஸோ உலக சிறுநீரக தினம்.
தமிழ்நாட்டில் ஒரு 50% பேருக்கு பார்த்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் காரணமாக நாள்பட்ட சிறுநீரக பாதிப்பானது ஏற்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 11வது கேள்வி, உலகின் உயரமான போர்க்களமான சியாச்சினில் அதிவேக இணைய சேவையை வழங்கிய முதல் நிறுவனம் எது? ஆன்சர் ஜியோ. ஸோ உலகிலே பார்த்தீங்கன்னா மிக உயரத்தில் அமைந்துள்ள ஒரு போர்க்களம் வந்து சியாச்சின் இருக்கு. ஸோ அந்த சியாச்சின் வந்து காரகோரம் மலைத்தொடரில் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு அந்த சியாச்சினுக்கு வந்து அதிவேக இணைய சேவை, இப்போ நம்ம கிராமப்புறங்கள்ல இணைய சேவை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ உலகிலே உயரமான ஒரு இடம் இப்போ சியாச்சின் போர்க்களம் இருக்கு. அங்கே வந்து இணைய சேவையை ஜியோ வழங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சியாச்சின் பனிமலைங்கிறது காரகோர மலைத்தொடரில் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவுடைய 4G அப்புறம் 5G இணைய சேவையானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன்படி ஃபர்ஸ்ட் டைம் அங்கே இணைய சேவை வழங்கிய முதல் நிறுவனம் அப்படிங்கிற சாதனையை ஜியோ படைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 16,000 அடி உயரத்துல தான் இந்த சியாச்சின் இருக்கு. அங்கே வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா -50 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் 12வது கேள்வி, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, INS சூரத் பெரிய ரக தாக்குதல் போர்க்கப்பல், INS நீலகிரி சிறிய ரக போர்க்கப்பல், INS வாக்ஷீர் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல். சரியான பொருந்தாத இணை தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது மூணுமே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ அதாவது INS சூரத் அப்படிங்கிறது பெரிய ரக போர்க்கப்பல், அதே மாதிரி INS நீலகிரி அப்படிங்கிறது சிறிய ரக போர்க்கப்பல், INS வாக்ஷீர் அப்படிங்கிறது ஒரு நீர்மூழ்கி கப்பல். ரீசெண்டாக தான் இதை வந்து கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த 3 கப்பல்களும். இதை பிரதமர் மோடி அவர்கள் நம்ம நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க. எங்கன்னா மும்பையில் மசாகன் கப்பல் கட்டும் தளத்தில் தான். அங்கே தான் இந்த 3 கப்பல்களுமே கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டுடைய உதவியோட இந்த 3 கப்பல்களும் கட்டப்பட்டிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ பெரிய ரக போர்க்கப்பலான INS சூரத் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக கட்டப்பட்ட ஏவுகணை அளிப்பு போர்க்கப்பல். 4வது போர்க்கப்பல் தான் INS சூரத். அடுத்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட முதல் கப்பல் தான் INS நீலகிரி. இது ஒரு சிறிய ரக போர்க்கப்பல். அடுத்த ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கி கப்பல் தான் INS வாக்ஷீர் அப்படிங்கிறது. இது மூணுமே இப்போ மசாகன் கப்பல் கட்டும் தளத்துல பிரான்ஸோட இணைஞ்சு கட்டப்பட்டிருக்கு. அதை இப்போ நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய ஆழ்கடல் மலைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன், அசோகர், ஹர்ஷவர்தன், அடுத்து சந்திரகுப்தர், இந்த மாதிரி பேரரசர்களுடைய பெயர்களானது சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கடலுக்கடியில 6000 மீட்டர் ஆழத்துக்கு மனிதர்கள் அனுப்பி அங்கே ஆழ்கடல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நம்ம சமுத்திராயன் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து 13வது கேள்வி, 108 அவசரகால பராமரிப்பு சேவை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2008ஆம் ஆண்டு. ஸோ இப்போ சாலை விபத்துகள் ஏற்படுது, இல்லைன்னா அவசரகால சூழ்நிலைகள், மருத்துவ அவசர நிலையானது ஏற்படுது இல்லையா, ஸோ அந்த டைம்ல நம்ம காண்டாக்ட் பண்ணோம், 108க்கு கால் பண்ணோம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் உடனடியாக வருது இல்லையா, அந்த ஒரு திட்டம்ங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 108 அவசரகால திட்டம், மருத்துவ சேவை திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2008 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி 108 அழைச்சோம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் சேவைகளானது வழங்கப்படுகிறது. சாலை விபத்தா இருக்கு, இல்லைன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு உடனடியாக பிரசவம் ஏற்படுது, அந்த மாதிரியான டைமுக்கு 108க்கு வந்து கால் பண்ணி நம்ம சேவைகளை பெற முடியும். ஸோ இந்த ஸ்கீம் 2008 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ 108க்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 11 minutes 23 seconds, அதாவது 11 நிமிடங்கள் 23 வினாடிகளுக்குள்ள அந்த நிகழ் இடத்துக்கு வந்து சேர்ந்துருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டும் இதன் மூலமா, அந்த ஆம்புலன்ஸ் சேவை மூலமா 18.35 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பயனடைஞ்சிருக்காங்க. அதுல பிரசவ கால மருத்துவ சேவைகள் 3.42 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா அழைத்த இடத்துக்கு 11.23 வினாடிகள்ல வருது இல்லையா, 11 நிமிடம் 23 வினாடிகள். இதுவே சென்னை உள்ளிட்ட முக்கியமான நகரங்கள்ல அழைக்கிறோம் அப்படின்னா 7 நிமிடங்கள்ல இந்த ஆம்புலன்ஸ் உதவியானது வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆம்புலன்ஸ் சேவையை தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா EMRI கிரீன் ஹெல்த் சர்வீசஸ் நிறுவனம் தான் வழங்குது. இப்போ மொத்தமா ஒரு 1353 ஆம்புலன்ஸ் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. 14வது கேள்வி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் எத்தனை பேரவை தொகுதிகள் உள்ளன? ஆன்சர் 90 தொகுதிகள் இருக்கு. ரீசெண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எலெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தேசிய மாநாட்டு கட்சி, அதாவது நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சியானது வின் பண்ணிருக்கு. 42 இடங்கள், 90 இடங்கள்ல 42 இடங்கள் வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதன்படி தேசிய மாநாட்டு கட்சியுடைய தலைவர் ஒமர் அப்துல்லா தான் முதலமைச்சராக அங்கே பொறுப்பேற்றிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 90 தொகுதிகள் இருக்கு.
அதில் இவங்க 42 தொகுதிகள் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது ரத்து பண்ணியிருப்பாங்க இல்லையா, 2019 தான் சிறப்பு அந்தஸ்துங்கிறது ரத்து பண்ணியிருப்பாங்க. அடுத்த 15வது கேள்வி, சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2024ஆம் ஆண்டு February 13 தான் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது இந்த ஸ்கீமோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா PM சூர்யாகர் முஃப்தி பிஜ்லி யோஜனா, முஃப்த் பிஜ்லி யோஜனா அப்படிங்கிறதா இந்த ஸ்கீமோட வேற ஒரு நேம். அதாவது தமிழில் சொன்னோன்னா சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். அதாவது நம்ம நாட்டில் 1 கோடி வீடுகளுடைய மேற்கூரைகளில் சோலார் பேனலில் பொருத்தி அதன் மூலமாக மின்சார சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம், மின்சாரத்தை வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்மளுடைய வீடுகளில் மேற்கூரைகளில் சோலார் பேனல் பொருத்துறோம் அப்படின்னா அதுக்கு மானிய தொகையும் வழங்குறாங்க. இன்னொன்று 300 யூனிட் மின்சாரமானது இலவசமாக அந்த நபர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2024 February 13 என்னன்னா நம்ம நாட்டில் 2030ஆம் ஆண்டுக்குள்ள 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ அந்த இலக்கை எட்டும் வகையில் அதோட ஒரு பகுதியாக தான் இப்போ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா 1 கோடி வீடுகளுடைய மேற்கூரைகளில் மின்சார அதாவது சோலார் பேனல்ஸை பொறுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இப்போ இவ்வளோ பேர் பதிவு செஞ்சுருக்காங்க, 1.3 கோடி பேர். அதில் 3.25 லட்சம் வீடுகளில் மின் தகடுகள் சோலார் பேனல் பொருத்தப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் பசுமை ஹைட்ரஜன் திட்டமும் 20,000 கோடி செலவில் செயல்படுத்தப்படுது. ஸோ அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த சோலார் பேனல்ஸ் பொறுத்துற திட்டம் இருக்குல்ல, சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், அப்படி இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 மெகாவாட் மின்சாரத்தை 75,000 கோடி முதலீட்டில் உற்பத்தி செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ஸ்கீமோட இலக்கே வந்து 40,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யறது, அதுவும் 75,000 கோடி முதலீட்டில். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் சோலார் பேனல் அமைக்கிறீங்க, 1 கிலோவாட் சூரிய சோலார் பேனல் அமைக்கிறீங்க அப்படின்னா 30,000 ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. 2 கிலோவாட் சூரிய மின் தகடு அதாவது சோலார் பேனல் அமைக்கிறீங்கன்னா 60,000 ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. 3 கிலோவாட் இல்லைன்னா அதுக்கும் மேலே சோலார் பேனல் பொறுத்துறீங்கன்னா 78,000 ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. இதில் 300 யூனிட் மின்சாரமும் நமக்கு இலவசமாக கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பயன்பாடு போக மீத உள்ள மின்சாரம் இருக்கு இல்லையா, அதை நம்ம விற்பனையும் செய்ய முடியும். ஸோ ஆண்டுக்கு அதன் மூலமாக 15,000 ரூபாயிலேருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்தினால சேமிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் வந்து லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், 15th கொஸ்டின். இதோட வந்து இந்த டாப் 15 வீடியோ Day 4 வீடியோ வந்து நிறைவடையுது. நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து May 7 ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.